வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 18/3/2026 ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் நம்ம நிலவரம் கொடுத்துட்ருக்குறேங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட சாகோ முதல் ரகம் 150க்கும், மதன் தக்காளி 120 130க்கும், சிவம் தக்காளி அதே 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 120க்கும், பந்தல் கொடி தக்காளி வகைகள் 150 to 180க்கும் 15 கிலோ கொண்ட எடை பாக்ஸ் விற்பனை ஆகிருக்குதுங்க. பச்சை மிளகாய் கிலோ ஒன்றுக்கு லோக்கல் மிளகாய் லோக்கல் சம்பா 20 ரூபாய்க்கும், லோக்கல் உருண்டை 30க்கும், ஆந்திரா சம்பா 22க்கும், ஆந்திரா உருண்டை 33 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் சற்று விலை உயர்ந்திருக்குதுங்க. அதிகபட்ச விலையாக அவரைக்காய் 35 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையாக 30க்கும் கிடைக்குதுங்க. வெள்ளை அவரைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா கழிச்சுக்காய் 10-12க்கு விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் எந்தவித மாற்றமின்றி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 7க்கும், குறைந்தபட்ச விலையாக 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. 20 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. 20 ரூபாய்க்கு வெங்காயம் விற்கிது, 32 ரூபாய்க்கு விற்கிது. காயின் தரம் மற்றும் கலர் பொறுத்தளவுக்கு மாறுபடுதுங்க. காட்டுக்குள்ளே 15 to 20 22 ரூபா வரைக்கும் வாங்கிக்கிறாங்க நார்மல் வெங்காயம். எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு வெளியே கப்பலுக்கு அனுப்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, 30க்கு மேலே வாங்கிக்கிறாங்க. பெரிய வெங்காயம் விலை குறைஞ்சிருச்சுங்க. அதிகபட்ச விலையை முதல் தரமே 18 to 20ங்க, செகண்ட் குவாலிட்டி 10 to 16 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் 140 to 160க்கும், செகண்ட் குவாலிட்டி 130க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 70 80 90 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய் சிம்மன் கத்திரிக்காய் 10 ரூபாயிலேருந்து 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டைங்க இது பச்சை பயிருமாங்க. அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து 18 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. அடுத்து முருங்காய்ங்க. முருங்கை பெருசு எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. விலை கொஞ்சம் குறைய ஏறா அப்படியே இந்த 20 ரூபா கண்டிஷன் நிற்கிதுங்க. கரும்பு முருங்கை 22க்கும், செடி முருங்கை 19க்கும், மரத்துக்காய் 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பாகற்காய்ங்க 16 ரூபாயிலேருந்து 23 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய்ங்க தரையில் வர சுரை 3 ரூபாய்க்கும், பேப்பர் சுரை அது 3 ரூபா தானுங்க. 3 ரூபா 4 ரூபாய்ங்க. பந்தல் சுரக்காய் 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டைக்காய் விலை சற்று உயர்வுங்க. நேற்று காட்டு இன்றைக்கி 5 ரூபா உயர்ந்துக்குதுங்க. அதிகபட்ச விலையை 1 கிலோ 35 to 40க்கும், குறைந்தபட்ச விலையாக 20 to 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 8 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் கோவக்காய் விற்பனை ஆகுதுங்க. எலுமிச்சம்பழங்க முதல் ரகம் அதிகபட்ச விலையை 100 to 130க்கும், செகண்ட் குவாலிட்டி 80 to 100க்கும், தேர்டு குவாலிட்டி புள்ளி எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. புடலங்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையை பந்தல் ஐட்டம் 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி புடலை 10 ரூபாயிலேருந்து புடலங்காய் விற்பனை ஆகுதுங்க. கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கொத்தாவரம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 18 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி 14 to 16 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1 கிலோ 6 ரூபாயிலேருந்து 10 ரூபா மார்க்கெட் ரேட்டுங்க. காட்டுக்குள்ளே 4 to 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி பூசணிக்காய் மார்க்கெட் ரேட் 10 to 15ங்க. காட்டுக்குள்ளே 6 ரூபாயிலேருந்து 11 ரூபா வரைக்கும் காட்டுக்குள்ளேயே வாங்குறாங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு மிளகா சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கேட்டிருந்தீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து நாற்று போட ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. இதுலேருந்து ஒரு 20 நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா நடவு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் முதல்லேருந்தே நடவு